வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்மள பாதி பேருக்கு மேல அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை. டெக்ஸ்ட் நெக்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த புது காலத்து கழுத்து வலி இருக்கே, அதை சரி பண்றதுக்கு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு 5 சிம்பிளான எக்ஸசைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பார்த்தப்போ கழுத்துல ஒரு மாதிரி புடிச்ச மாதிரி இல்ல ஒரு சின்ன வலியும் இருந்ததா? இருந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, இது இப்போ ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அடே, இந்த வலிக்கு என்னதான் காரணம்னு யோசிக்கிறீங்களா? பெரிய மர்மம்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு காரணம் பெரும்பாலும் உங்க கையிலே தான் இருக்கு. ஆமா, நீங்க டெய்லி மணிக்கணக்கா யூஸ் பண்ற அதே பொருள் தான். சரி வாங்க, இந்த பிரச்சனைக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இதுக்கு மெடிக்கலா ஒரு பேர் கூட இருக்கு. டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம். என்னடா இது சிண்ட்ரோம்லாம் சொல்றாங்களேன்னு பயமா இருக்கா? டோன்ட் வரி. இதை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப இந்த டெக்ஸ்ட் நெக்னா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஃபோனையோ டேப்லெட்டையோ மணிக்கணக்கா தலை குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம கழுத்துல வர வலி, அந்த பாதிப்பு, அதுதான் டெக்ஸ்ட் நெக். இதை சரி சும்மா வலிக்குதானே செய்யுது அப்படின்னு கண்டுக்காம விட்டோம்னா அது அப்புறம் நாள்பட்ட வலியா மாறி ஸ்பைனல் கார்டில் கூட பிரச்சனை கொண்டு வந்து விட்டுடும். ஸோ இதுக்கு உடனடியா கவனம் கொடுத்தே ஆகணும். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான தீர்வுகள் இருக்கு. இப்போ நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு 5 சூப்பரான பயிற்சிகளை பத்தி பார்க்க போறோம். இது உங்க கழுத்து வலிக்கு சூப்பரா ஒரு ரிலீஃப் கொடுக்கும் பாருங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்ல முதல் எக்ஸசைஸ் சின் டக். இது நம்ம கழுத்து தசைகளை வலுப்படுத்தி நம்மளோட போஸ்டர், அதாவது உடல் தோரணைய சரி செய்யறதுக்கு ஒரு சூப்பரான பயிற்சி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சேர்ல நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலைய நேரா வச்சுக்கிட்டு உங்க முகவாய மட்டும், அதாவது உங்க சின்ன மட்டும் பின்னாடி கழுத்தை நோக்கி தள்ளுங்க. உங்களுக்கு டபுள் சின் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுதான் கரெக்ட். அந்த டபுள் சின் பொசிஷன்ல ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. அவ்வளவுதான். அப்புறம் மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி, மறக்காதீங்க. அடுத்ததா நம்ம 2வது பயிற்சிக்கு போகலாம். இது நம்ம கழுத்தோட சைடுல இருக்கிற மசில்ஸ்ல இருக்கிற அந்த டைட்னஸை குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பேரு நெக் சைட் ஸ்ட்ரெச். இத செய்ய உங்க வலது கையை எடுத்து தலையோட மேல் பக்கமா கொண்டு போய் இடது காதுக்கு மேல வைங்க. இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஜென்டலா உங்க தலைய வலது தோள்பட்டைய நோக்கி சாய்க்கணும். ஆஹா, உங்க கழுத்தோட இடது பக்கத்துல ஒரு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி மறக்காம அடுத்த பக்கமும் செய்யணும். ஒவ்வொரு பக்கமும் சாய்க்கும் போதும் ஒரு 15லேருந்து 20 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இது அந்த மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். நம்மளோட 3வது பயிற்சி ரொம்ப சிம்பிள், ஷோல்டர் ரோல்ஸ். நாம போனை குனிஞ்சு பார்க்கும்போது நம்ம தோள்பட்டையெல்லாம் முன்னோக்கி வளைஞ்சு ஒரு மாதிரி இறுக்கமாயிடும். அந்த ஸ்டிஃப்னஸை போக்குறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். இது எப்படி பண்றதுன்னா, முதல்ல உங்க தோள்களை மெதுவா காது கிட்ட தூக்குங்க. அப்புறம் அப்படியே ஒரு பெரிய வட்டமா பின்னாடி சுத்தி கீழே கொண்டு வாங்க. இதே மாதிரி அப்புறம் முன்னோக்கியும் சுத்தணும். நிதானமா செய்யணும். பின்னோக்கி ஒரு 10 தடவை, அப்புறம் முன்னோக்கி ஒரு 10 தடவை. அவ்வளோதாங்க. நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம போனை பார்க்கும்போது என்ன ஆகுது? நம்ம ஷோல்டர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி வளைஞ்சிடுது இல்லையா? இதுவே போக போக நம்மளோட பெர்மனன்ட் பாஸ்டர் மாதிரி ஆயிடும். அதை சரி செய்யறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். அந்த பயிற்சி பேரு தான் டோர்வே ஸ்ட்ரெச். இது உங்க மார்பு தசைகளை வெறிபடைய வச்சு அந்த முன்னாடி வளைஞ்ச தோள்களை சரி செய்ய ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு கதவு நிலை தான். அந்த கதவு நிலைக்கு நடுவுல நின்னுக்கோங்க. உங்க 2 கைகளையும் 90 டிகிரில, அதாவது எல் ஷேப்ல தூக்கி முன் கைகளை கதவு சட்டத்துல வைங்க. இப்போ மெதுவா உங்க உடம்ப முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா உங்க செஸ்ட்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச் தெரியும். அந்த ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணதும் ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே நில்லுங்க. நாள் முழிக்க ஃபோன் பார்த்து சுருங்கி போன உங்க மார்பு தசைகளை வெறிக்க இது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்ப நம்மளோட கடைசி 5வது பயிற்சிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஒரு யோகா போஸ் தான். கேட் கவ் போஸ், அதாவது பூனை பசு நிலை. இது வெறும் கழுத்துக்கு மட்டும் இல்ல, உங்க முதுகுத்தண்டு முழுசுக்கும் ஒரு நல்ல ரீசெட் மாதிரி. இதை செய்ய முதல்ல தரையில மண்டிட்டு உங்க உள்ளங்கைகளை தோள்பட்டைக்கு நேரா கீழே வைங்க. இப்போ மூச்சை உள்ள இழுக்கும்போது தலைய மேல தூக்கி முதுக கீழே வளைக்கணும். இதுதான் கவ், அதாவது பசுநிலை. அப்புறம் மூச்சை வெளியே விடும்போது தலைய குனிஞ்சி முதுக மேல தூக்கி வளைக்கணும். இதுதான் கேட், அதாவது பூனை நிலை. இந்த 2 நிலைகளையும் உங்க சுவாசத்தோட சேர்த்து மாத்தி மாத்தி ஒரு 10 முறை நிதானமா செய்யணும். இது உங்க தண்டுவடத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். சூப்பர்! இந்த 5 எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம்.
ஆனா இத பண்றது மட்டும் இல்ல, நாம இன்னும் சில விஷயங்களையும் மனசுல வச்சுக்கணும். வாங்க அத என்னன்னு டக்குன்னு பாத்துரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பயிற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு ஷார்ப்பா குத்துற மாதிரி வலிச்சா உடனே நிறுத்திடுங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, கண்டினியூஸா 20 நிமிஷத்துக்கு மேல ஃபோன் பார்க்காதீங்க. அடிக்கடி சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. கண்ணுக்கும் நல்லது, கழுத்துக்கும் நல்லது. மூணாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப், ஃபோனை பார்க்க தலை குனியாதீங்க. ஃபோனை உங்க கண் மட்டத்துக்கு தூக்கி பாருங்க. இதை ஒரு பழக்கமா மாட்டிக்கிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். பாத்தீங்களா, இந்த சிம்பிளான பயிற்சிகளும் சின்ன சின்ன பழக்கங்களும் உங்க கழுத்து வலியை சரி பண்ண எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. கடைசில நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தாங்க இருக்கு இல்லையா? சோ யோசிக்காதீங்க, இந்த பயிற்சிகளை இன்னைக்கே ஆரம்பிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். நம்ம எல்லாருமே தினமும் தூங்குறோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் சில நாள் காலையில எழுந்திருக்கும் போது உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குன்னு? நாம சும்மா பண்ற இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. இன்னைக்கு அந்த சயின்ஸ பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதாவது வலியே இல்லாம நிம்மதியா தூங்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? நல்லா 8 மணி நேரம் தூங்கியிருப்போம். ஆனா காலையில எழும்போது பார்த்தா கழுத்து ஒரு பக்கம் திரும்ப முடியாம வலிக்கும், இல்லனா முதுகுல ஒரு பிடிப்பு. ஏன் இப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் என்னதான் காரணம்? இதுக்கு பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிம்பிள். காரணம் நீங்க தூங்குற விதம்தான். வாங்க ஒவ்வொரு காலையும் ஃப்ரெஷ்ஷா வலியே இல்லாம எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிற அந்த ரகசியத்தை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். தூக்கம்னா என்ன? சும்மா கண்ணை மூடி படுத்து ஓய்வு எடுக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது நம்ம உடம்போட எலும்பு அமைப்ப, குறிப்பா நம்ம தண்டுவடத்தை மறுபடியும் சரி செய்யற ஒரு முக்கியமான ப்ராசஸ். நிறைய பேர் நம்ம முதுகெலும்பு ஒரு நேர்கோடு மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அது ஒரு அழகான மென்மையான எஸ் ஷேப்ல இருக்கும். நாம தூங்கும்போது இந்த இயற்கையான எஸ் வளைவை அப்படியே மெயின்டைன் பண்றது தான் வலியே இல்லாம தூங்குறதுக்கான முதல் படி. இந்த எஸ் வளைவுல 3 முக்கியமான பகுதிகள் இருக்கு. கழுத்து பகுதி, நடுமுதுகு, அப்புறம் கீழ்முதுகு. இதுல நம்ம உடம்போட மொத்த பாரத்தையும் தாங்கிறது அந்த கீழ்முதுகு பகுதி தான். அதனாலதான் பாருங்க, பெரும்பாலான முதுகு வலி இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, அந்த எஸ் வளைவை எப்படிதான் பாதுகாக்கிறது? அதுக்கு என்ன வழி? வாங்க அதுக்கான தீர்வுகளை இப்ப பார்க்கலாம். டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற 2 பெஸ்ட் பொசிஷன்ஸ பத்தி இப்போ நாம டீப்பா பார்க்க போறோம். சுருக்கமா சொல்லணும்னா 2 பொசிஷன்ஸ் தான் பெஸ்ட். ஒன்னு மல்லாக்க படுக்கிறது, இது தண்டுவடத்துக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்னு ஒரு கழிச்சு படுக்கிறது, இது நம்ம செரிமானத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லது. வாங்க இது ஒவ்வொன்னையும் பத்தியும் கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். முதல்ல மல்லாக்க படுக்கிறது. தாராளமா சொல்லலாம், இதுதான் முதுகெலும்புக்கு சேஃபான பொசிஷன். ஏன்னா நம்ம உடம்போட எடை முழுசும் சமமா பரவிடுது. அதனால எந்த ஒரு இடத்துலயும் தேவையில்லாத அழுத்தம் வராது. ஆனா ஒரு சின்ன வார்னிங், உங்களுக்கு கொரட்டை விடுற பழக்கமோ இல்ல ஸ்லீப் அப்னியா பிரச்சனையோ இருந்தா இந்த பொசிஷனை அவாய்ட் பண்றது நல்லது. மல்லாக்க படுக்கிறவங்களுக்கு இதோ ஒரு சூப்பர் டிப். உங்க முழங்கால்களுக்கு அடியில ஒரு சின்ன தலையணைய வச்சு பாருங்க. இது உங்க கீழ் முதுகுல ஏற்படுற அழுத்தத்தை சுத்தமா எடுத்துடும். தண்டுவடமும் நேரா இருக்கும். இன்னிக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்க, வித்தியாசத்தை நீங்களே பாப்பீங்க. அடுத்தது நம்மள 3/4 பேர் தூங்குற பொசிஷன் ஒரு கழிச்சு படுக்கிறது. இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. 1, இது மூளையில இருக்கிற நச்சுக்களை வெளியேத்த உதவுது. 2, செரிமானத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இடது பக்கம் திரும்பி படுக்கிறது நம்ம இதயத்தோட வேலையில ஈஸியாக்கி அசிடிட்டி வராமலும் தொடுக்கும். ஒரு கழிச்சு படுக்கும்போது என்ன ஆகும்னா, மேல இருக்கிற கால் கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம இடுப்பு பகுதி லேசா திரும்ப வாய்ப்பு இருக்கு. இதுதான் பிரச்சனையே. இத தடுக்க உங்க 2 முழங்காலுக்கும் நடுவுல ஒரு தலையணைய வச்சுக்கோங்க. இது உங்க இடுப்பை நேரா வச்சு கீழ்முதுகு வராம பாத்துக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியான பொசிஷன்ல தான் படுக்கிறேன், ஆனாலும் சில சமயம் வலிக்குதே நினைக்கிறீங்களா? அப்போ பிரச்சனை உங்க தலையணையிலயோ மெத்தையிலயோ இருக்கலாம். ஆமாங்க, நீங்க எப்படி படுக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்க தலையணையும் மெத்தையும் முக்கியம். இந்த டேபிள பாருங்க, சிம்பிளா புரியும். உங்களுக்கு முதுகு வலி இருந்தா கொஞ்சம் உறுதியான, அதாவது ஃபர்ம் மேட்ரஸ செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சாஃப்ட் மேட்ரஸ் நல்லா இருக்கும். கழுத்து வலின்னு சொன்னா யோசிக்கவே வேண்டாம். கழுத்தோட வளைவுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற கான்டோர் பில்லோ தான் பெஸ்ட். இப்போ நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு காமன் பிரச்சனைக்கு வருவோம், கழுத்து வலி. இதுக்கு என்ன தீர்வுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுத்து எப்படி வேலை செய்யுது, அதோட அமைப்பு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கழுத்து வலிக்கு நம்பர் 1 காரணம் என்ன தெரியுமா? உங்க தலைக்கும் மெத்தைக்கும் நடுவுல இருக்கிற கேப் தான். ஒரு நல்ல தலையணையோட வேலை அந்த கேப்பை ரொம்ப சரியா, கூடவும் இல்லாம குறைச்சலாவும் இல்லாம ஃபில் பண்றது தான். இதோ
தலையணைக்கு 2 சிம்பிள் ரூல்ஸ். உங்க தலையணையோட உயரம் உங்க தோள்பட்டையோட அகலத்துக்கு ஈக்குவலா இருக்கணும். 2வது, தயவு செஞ்சு 2-3 தலையணைய ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வைக்காதீங்க. அது கழுத்து நரம்ப அழுத்தி காலையில பயங்கரமான தலைவலிக்கும் கழுத்து பிடிப்புக்கும் காரணமாயிடும். சரி, ராத்திரி முழுக்க சரியா தூங்கிட்டோம். ஆனா கதை இதோட முடியல. நீங்க காலையில எப்படி பெட்ல இருந்து எழுந்திருக்கிறீங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இது உங்க நாள் முழுசுமே தீர்மானிக்கலாம். இது நம்ம எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு. மல்லாக்க படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே நேரா வயித்து மசில்ஸை யூஸ் பண்ணி எழுந்திருக்கிறது. இப்படி பண்ணும்போது உங்க தண்டுவட டிஸ்க் மேல திடீர்னு ஒரு பயங்கர அழுத்தம் விழும். இது லாங் டேர்ம்ல பெரிய பாதிப்பை உண்டாக்கலாம். அப்போ எப்படிதான் எழுந்திருக்கிறது? அதுக்கு தான் இந்த லாக் ரோல் முறை. ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். 1, மெதுவா ஒரு பக்கமா திரும்புங்க. 2, உங்க கைய ஊனி உடம்ப மெதுவா மேல தூக்குங்க. 3, அப்படியே கால்களை கீழே இறக்கி உட்காருங்க. இதுதான் உங்க தண்டுவடத்துக்கு 100% பாதுகாப்பான முறை. சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. உங்களுக்கு வர்ற வலி கழுத்துல மட்டும் இருக்கா, இல்ல அது அப்படியே கைகள் வரைக்கும் பரவுதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது உங்க பிரச்சனை வெறும் தசை வலியா இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூவா இருக்கலாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தூக்கத்தை சரி பண்றது உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் சரி பண்றதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி. வணக்கம். நம்மள பல பேர் நாள் முழுக்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தே வேலை செய்றோம் இல்லையா? இதனால வர முதுகுவலி, கழுத்து வலியிலிருந்து விடுபட ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில பயிற்சிகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்க வேலைனாலும் இப்படிதானே இருக்கு. காலையில ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் ஒரே இடத்துல கம்ப்யூட்டரை பார்த்துட்டு வேலை செய்றோம். இது நம்மில் பலரோட அன்றாட வாழ்க்கை ஆகிடுச்சு. இப்படி ஒரே இடத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்து வேலை செய்யும்போது முதுகு வலி வர்றது சகஜம்தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு நம்ம வேலையை செய்யற இடத்துலயே நம்ம சேர்ல இருந்தே செய்யக்கூடிய சில சூப்பரான தீர்வுகள் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல ஏன் இந்த வலி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம ரொம்ப நேரம் அசையாம ஒரே பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கும்போது நம்ம தசைகள் எல்லாம் அப்படியே இறுக்கமாயிடும். இதனால ரத்த ஓட்டம் சரியா நடக்காது. இதுதான் வலிக்கு மூல காரணம். இப்ப நம்ம பார்க்க போற பயிற்சிகள் இந்த இறுக்கத்தை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த போகுது. முதல்ல நம்ம எல்லாருக்கும் அதிகமா வலி வர இடம் கழுத்தும் தோள்பட்டையும் தான். ஏன்னா நம்ம கண்கள் தொடர்ந்து ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்கு. அந்த பகுதியில இருக்கிற டென்ஷனை குறைக்கிற பயிற்சிகளை இப்போ பார்க்கலாம். முதல் பயிற்சி நெக் டில்ஸ். ரொம்ப சிம்பிள். உங்க சேர்ல நேரா உட்காந்துக்கோங்க. மெதுவா உங்க தலைய வலது தோள்பட்டைய நோக்கி சாயுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ஒரு மென்மையான இழுவிசை தெரிஞ்சா போதும். அப்புறம் மெதுவா நேரா கொண்டு வந்து அப்படியே இடது பக்கமும் செய்யுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பக்கமும் தலைய சாய்க்கும் போதும் ஒரு 10 செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணணும். அப்போதான் அந்த இறுக்கமான தசைகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக டைம் கிடைக்கும். அடுத்து ஷோல்டர் ரோல்ஸ். உங்க தோள்பட்டைகளை மெதுவா காது கிட்ட வரைக்கும் தூக்கி அப்புறம் பின்னாடி பக்கமா ஒரு வட்டம் போடுங்க. எல்லா டென்ஷனும் நம்ம தோள்பட்டையில தான் தங்கும். அதை ரிலீஸ் பண்ண இது ஒரு சூப்பர் டெக்னிக். இதே மாதிரி அப்புறம் முன்னாடி பக்கமாவும் சுத்துங்க. இந்த பயிற்சிய முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 5-10 தடவை செய்யுங்க. செஞ்சு முடிக்கும் போதே உங்க தோள்பட்டையில இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க. சரி வாங்க, அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம கவனிக்காம கூன் போட்டு உட்கார்ந்துடுவோம் இல்லையா? அதை சரி பண்ணி நம்ம முதுகு தண்டை நல்ல ஃப்ளெக்சிபிளா வச்சுக்க சில பயிற்சிகளை பார்க்கலாம். இதுவும் உங்க சேர்லேருந்தே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான். நேரா உட்கார்ந்து உங்க வலது கைய சேரோட பின்பக்கத்துல வச்சு உடம்ப மட்டும் மெதுவா வலது பக்கம் திருப்புங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் அப்படியே இருந்துட்டு அப்புறம் இடது பக்கமும் இதே மாதிரி செய்யுங்க. இது உங்க முதுகு தண்டுக்கு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். நம்ம அறியாமலேயே வேலை செய்யும்போது முன்னாடி குனிஞ்சு உட்கார்ந்திருப்போம். இதனால நம்ம மார்பு தசைகள் எல்லாம் சுருங்கிடும். அதை சரி செய்ய உங்க 2 கைகளையும் பின்னாடி கோர்த்துக்கிட்டு தோள்பட்டைகளை நல்ல பின்னோக்கி இழுத்து மார்பை விரிங்க. இந்த பொசிஷன்ல இருக்கும்போது நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு 15 செகண்ட்ஸ் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த சுருங்கின தசைகள்லாம் நல்லா தளர்ந்து உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கால் பகுதிக்கு வரலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிறதால கால்களுக்கு ரத்த ஓட்டம் குறைய வாய்ப்பு இருக்கு. அது சரி பண்ண சில சிம்பிள் பயிற்சிகளை பார்க்கலாம். சேர்ல உட்கார்ந்தபடியே உங்க ஒரு காலை முன்னாடி நேரா நீட்டுங்க. ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இது உங்க தொடை தசைகளை ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் மெதுவா காலை கீழே இறக்கிட்டு அடுத்த கால்ல இதே மாதிரி செய்யுங்க. அடுத்து ஒரு காலை லேசா தூக்கி உங்க கணுக்கால கிளாக் வைஸ்,
அதாவது கடிகார திசையில ஒரு 10 தடவை சுத்துங்க. அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ், அதாவது எதிர் திசையில சுத்துங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா கால ரத்தம் தேங்கி வீக்கம் வராம தடுக்க இது ரொம்ப உதவும். எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வலி வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம், இல்லையா? அதுக்கு உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க என்னெல்லாம் செய்யலாம்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். இந்த 20-20-20 ரூல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்ப சிம்பிளான, ஆனா கண்ணுக்கு ரொம்ப நல்லது செய்யற ஒரு டெக்னிக். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்க வேலை செய்யும்போது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை உங்க பார்வைய ஸ்கிரீன்ல இருந்து எடுத்து ஒரு 20 அடி தூரத்துல இருக்கிற ஏதாவது ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு பாருங்க. இது உங்க கண் தசைகளுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கும். முதல்ல நீங்க உட்கார்ற விதம். எப்பவும் முதுகு தண்டை நேரா வச்சு பாதங்கள் தரையில படுற மாதிரி உட்காருங்க. அடுத்து உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் உங்க கண் பார்வைக்கு நேரா இருக்கணும். ரொம்ப மேலேயோ கீழேயோ இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 2 நிமிஷம் எழுந்து ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க. சோ மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம பார்த்த இந்த சின்ன சின்ன பயிற்சிகளையும் டிப்ஸையும் அப்பப்போ செய்யாம உங்க டெய்லி வேலையோட ஒரு பகுதியா மாத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியாகணும். உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருந்தாலோ இல்ல ரொம்ப நாளா இந்த வலி இருந்தாலோ நீங்களா எதையும் முயற்சி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு டாக்டர் அல்லது பிசியோதெரபிஸ்ட பார்த்து ஆலோசனை கேளுங்க. அதுதான் பாதுகாப்பானது. அப்போ என்ன சொல்றீங்க? உங்க வேலை நாளை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானதா மாத்திக்க தயாரா? இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்க உடம்புல பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இத தள்ளி போடாம இன்னிக்கே ஆரம்பிக்கலாமே.